வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு 75 வருஷமா தவிர்க்க முடியாத ஒரு பெயர்னா அது திமுக தான். அவங்களோட இந்த நீண்ட பயணத்தை தான் நாம இன்னைக்கு சுருக்கமா அலச போறோம். சமூக நீதி போராட்டங்கள்ல இருந்து பிரம்மாண்டமான தேர்தல் வெற்றிகள் வரைக்கும் இந்த கட்சியோட வரலாறு உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமானது. வாங்க எக்தம் ஆரம்பத்திலிருந்து தொடங்குவோம். சரி, இந்த முழு கதையும் நாம ஒரு 5 பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல இந்த இயக்கம் எப்படி உருவாச்சுன்னு பார்ப்போம். அப்புறம் அவங்களோட முதல் பெரிய வெற்றி, அதுக்கப்புறம் வந்த தலைவர்கள், அவங்க சந்திச்ச போட்டிகள், சவால்கள், கடைசியா இப்போ திமுக எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத பத்தியும் பேசுவோம். சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். ஒரு இயக்கத்தின் பிறப்பு. பாருங்க, எந்த ஒரு பெரிய சக்திக்கும் ஒரு தொடக்க புள்ளி இருக்கும் இல்லையா? திமுகவோட கதை எங்க ஆரம்பிச்சுது தெரிஞ்சுக்கலாமா? சரிங்க, வருஷம் 1949. அறிஞர் அண்ணா திமுகவை உருவாக்குறார். இதுக்கு முன்னாடி அவர் தந்தை பெரியாரோட திராவிடர் கழகத்துல ஒரு முக்கியமான தலைவரா இருந்தாரு. ஆனா 2 பேருக்கும் இடையில சில கொள்கை ரீதியான வேறுபாடுகள் வருது, குறிப்பா தேர்தல் அரசியல்ல பங்கெடுக்கிறத பத்தி. அதனால அவர் திராவிடர் கழகத்திலிருந்து பிரிஞ்சு வந்து இந்த புதிய இயக்கத்துக்கு வித்திடுறார். எந்த ஒரு கட்டிடத்துக்கும் அஸ்திவாரம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு கட்சிக்கு அதோட கொள்கைகள். திமுகவோட அஸ்திவாரமே இந்த 4 விஷயங்கள் தான். சமூக நீதி, மொழி உரிமை, சமத்துவம், அப்புறம் சாதி எதிர்ப்பு. இதெல்லாம் வெறும் பேப்பர்ல இருந்த வார்த்தைகள் கிடையாது. இந்த கொள்கைகள் தான் திமுகவோட ஆரம்பகால போராட்டங்களுக்கும் அசுர வளர்ச்சிக்கும் முக்கிய காரணமா இருந்துச்சு. சரி, கொள்கைகள் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா அதை மட்டும் வச்சுட்டு தேர்தல்ல ஜெயிக்க முடியுமா? மக்களை எப்படி தன் பக்கம் ஈர்த்து அந்த முதல் பெரிய வெற்றியை திமுக சாதிச்சது? வாங்க அடுத்த பகுதியில அதை பத்தி பார்க்கலாம். 1960கள் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே ஒரு முக்கியமான காலகட்டம். அப்போதான் இந்தி திணிப்புக்கு எதிரா மாநிலம் முழுக்க பெரிய போராட்டங்கள் வெடிக்குது. இது வெறும் ஒரு மொழி போராட்டம் மட்டும் இல்ல, இது ஒரு கலாச்சார உரிமைக்கான போர். இந்த போர்ல திமுக தான் முன்னால நின்னு தமிழ் மொழி உரிமைக்காக கட்டியா குரல் கொடுத்தது. இது மக்கள் மத்தியில திமுகவுக்கு ஒரு பெரிய ஆதரவாடைய உருவாக்குச்சுன்னே சொல்லலாம். 1967 இந்த வருஷத்தை தமிழ்நாட்டு அரசியல்ல மறக்கவே முடியாது. ஏன்னா இது ஒரு சரித்திரத்தையே மாத்தி எழுதின வருஷம். பல வருஷங்களா இருந்த ஒரு ஆட்சியே முடிவுக்கு கொண்டு வந்த வருஷம். ஆமாங்க, 1967 தேர்தல்ல திமுக ஜெயிச்சு தமிழ்நாட்டுல முதல் முறையா காங்கிரஸ் இல்லாத ஒரு ஆட்சி அமையுது. அறிஞர் அண்ணா முதலமைச்சரா பொறுப்பேற்கிறாரு. இது வெறும் ஒரு தேர்தல் வெற்றி இல்ல, ஒரு பிராந்திய கட்சி தேசிய கட்சியை வீழ்த்தினா ஒரு வரலாற்று சாதனையா பார்க்கப்பட்டது. அண்ணாவோட இந்த வெற்றிக்கு அப்புறம் கட்சியில தலைமை மாற்றம் ஏற்படுது. இது ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குனதோட மட்டும் இல்லாம ஒரு பெரிய அரசியல் பிளவுக்கும் காரணமா அமைஞ்சது. அறிஞர் அண்ணாவோட திடீர் மறைவுக்கு பிறகு கலைஞர் மு. கருணாநிதி திமுகவோட தலைமை பொறுப்புக்கு வராரு. சொல்லப்போனா அடுத்த பல பத்தாண்டுகளுக்கு திமுகனாலே அது கலைஞர் தான் அப்படிங்கிற அளவுக்கு அவரோட ஆளுமை இருந்துச்சு. கலைஞர் பல முறை முதலமைச்சரா இருந்து தமிழ்நாட்டோட வளர்ச்சியில ஒரு முக்கிய பங்கு வகிச்சாரு. குறிப்பா சொல்லணும்னா கல்வி, உள்கட்டமைப்பு வசதிகள், அப்புறம் நிறைய சமூக நலத்திட்டங்கள், இப்படி பல விஷயங்கள் மூலமா மாநிலத்துல பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தாரு. ஆனா எல்லாம் சுமூகமா போயிட்டு இருந்துதான் நினைக்கிறப்போ 1970கள்ல கட்சிக்குள்ள ஒரு பெரிய புயலே அடிச்சுது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் திமுகவை விட்டு வெளியேறி அதிமுகன்னு ஒரு புது கட்சியை ஆரம்பிக்கிறார். இந்த ஒரு சம்பவம் தமிழ்நாட்டு அரசியலோட ஒட்டுமொத்த போக்கையுமே அடுத்த பல வருஷங்களுக்கு மாத்தி அமைச்சிருச்சு. எம்ஜிஆர் தனியா கட்சி ஆரம்பிச்சதால தமிழக அரசியல் களம் எப்படி மாறுச்சு? திமுகவுக்கு என்னென்ன சவால்கள் வந்தது பார்க்கலாமா? அதிமுக வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு அரசியல் கிட்டத்தட்ட ஒரு கிரிக்கெட் மேட்ச் மாதிரி ஆயிடுச்சு. பவர் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாறி மாறி கைமாறுச்சு. இங்க பாருங்களேன், 2006ல திமுக ஜெயிக்கிறாங்க, 2011ல தோக்குறாங்க, மறுபடியும் 2021ல ஆட்சிக்கு வராங்க. இந்த மாதிரி பல ஏற்ற இறக்கங்களை சந்திச்சாலும் திமுக தன்னோட அடிப்படை வாக்கு வங்கிய பெருசா இழக்கல. ஜெயிக்கலனாலும் ஒரு பலமான எதிர்க்கட்சியை எப்பவும் களத்துல நின்னாங்க. சரி, இவ்ளோ வரலாறு பார்த்தாச்சு. இப்ப நிகழ்காலத்துக்கு வருவோம். இன்னைக்கு திமுக எப்படி இருக்கு? கலைஞருக்கு பிறகு அவரோட மகன் மு. க. ஸ்டாலின் கட்சியின் தலைமை பொறுப்பை ஏத்துக்கிட்டாரு. இன்னைக்கு அவர்தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சராகவும் இருக்கிறாரு. தன்னோட தந்தையோட அரசியல் பாதையை அவர் தொடர்ந்து முன்னெடுத்துட்டு போறாரு. 2021 தேர்தல்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஸ்டாலின் தலைமையிலான அரசு சமூக நலத்திட்டங்கள், கல்வி சீர்திருத்தங்கள், அப்புறம் சுகாதாரத்துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இத பார்க்கும்போது கட்சியின் ஆரம்பகால கொள்கைகளான சமூக நீதி, சமத்துவம் மாதிரியான விஷயங்களோட ஒரு தொடர்ச்சியா தான் இது தெரியுது. சுமார் 75 வருஷம், ஒரு நீண்ட பயணம் இல்லையா? இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசுல ஒரு கேள்வி எழும்புது. சமூக நீதி, மொழி உரிமை, சமத்துவம், இந்த கொள்கைகள் எல்லாம் 1949ல ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சு. சரி, ஆனா இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல இன்னைக்கும் அதே அளவுக்கு இந்த கொள்கைகள் பொருத்தமானதா இருக்குதா?